Hi everyone, welcome to another video from UX Mentor. இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் போர்ட்ஃபோலியோ. ஸோ நம்ம வந்து இந்த என்டையர் கோர்ஸே வந்து நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ பேஸ்டாக தான் எடுத்துகிட்டு போகிறோம், ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். ஸோ நம்ம வெறும் தியரிட்டிக்கலாக வந்து வாட் இஸ் டிசைன், ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், ஹியூரிஸ்டிக் பிரின்சிபல்ஸ், எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி யூசர் ரிசர்ச் பண்ணணுன்றதெல்லாம் நம்ம பண்ணுறதை விட நம்ம வந்து அதுவும் கற்றுக்க போகிறோம். ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை எடுத்து ஆரம்பத்தில் இருந்தே ஒரு ப்ராஜெக்டை எடுத்து அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம எப்படி வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம், படிக்கும் போதே ப்ராக்டிகல்ஸ் பேசிக்லி, ரைட்? ஏன்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குங்கிறத வெளிப்படையாக இன்னொருத்தவங்களுக்கு காட்டுறது வந்து இந்த போர்ட்ஃபோலியோ டிசைன் தான். போர்ட்ஃபோலியோ டிசைன் இஸ் நத்திங் பட் நீங்கள் அந்த படித்து முடிச்சுட்டு உங்களோட டிசைனை நீங்கள் வந்து ஷோகேஸ் பண்ண போகிறீங்க டு த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. அது ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் யாருக்காவது நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, வாட் இஸ் அ டேக் அவே, ரைட்? இன்னைக்கு நீங்கள் ஒரு கிளாஸை முடிச்சுட்டு நீங்கள் வெளில போகிறீங்கன்னா என்னெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க வெளியில். நாலேஜ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவீங்க, டிசைனிங் ஸ்கில்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க. கூடவே நீங்கள் என்ன வெளில எடுத்துகிட்டு போவீங்க அந்த கோர்ஸ் முடிச்சுட்டுன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போர்ட்ஃபோலியோ. அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணுறது, அந்த போர்ட்ஃபோலியோ எதுக்காக, அது எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம், இந்த ஓவராலாக இந்த கோர்ஸில் போர்ட்ஃபோலியோவோட ரோல் என்ன. ஸோ பேசிக்லி ஒரு போர்ட்ஃபோலியோங்கிறது வந்து என்னன்னா உங்களோட ஐடியாஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ண வைக்கிறது தான். நம்ம தியரிட்டிக்கலாக படிக்க போகிறோம், எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ஒரு மாக்அப் பண்ணுறது, எப்படி ஒரு மெனூஸ் பண்ணுறது, ஒரு ஹெட்டர் எப்படி பண்ணுறது, ஒரு மொபைல் அப்ளிகேஷனுக்கு ஸ்க்ரீன் பை ஸ்க்ரீன் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத இந்த கோர்ஸில் நம்ம கற்றுக்க போகிறோம். அந்த கற்றுக்கிட்ட அந்த டிசைனிங் ஸ்கில்லை நம்ம எங்கேயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஏதாவது ரேண்டமாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டிசைனை நம்ம பண்ணாமல் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக, ரொம்ப கிளியராக, ரொம்ப பிளான்டாக தான் இந்த கோர்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணுறவங்க ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஐடியாவை வந்து எடுத்துக்கோங்க. அந்த மொபைல் அப்ளிகேஷன் ஐடியான்னு நான் சொல்கிறது, அது வந்து இப்போ ஒரு ஐடியா ஃபேஸில் இருக்குது. கிராஜுவலாக நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி அதை வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவாக மாற்ற போகிறோம். யூஸ்வலாக டிசைனர்ஸ்னாலே வந்து அந்த போர்ட்ஃபோலியோஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதுதான் நீங்கள் யாருங்கிறத சொல்லும், உங்களோட ஸ்கில்ஸ் என்னங்கிறத சொல்லும், உங்களோட நாலேஜ் என்ன, உங்களோட கேப்பபிலிட்டி, உங்களுக்கு உண்டான அந்த கிரியேட்டிவ் சென்ஸ் என்ன இருக்குது. பேசிக்லி அது வந்து உங்களோட ஒரு ஒரு இன்னொரு ஒரு கேரக்டராக கூட மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற மொபைல் அப்ளிகேஷன் ஐடியாவை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னோட டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஏன்னா நான் தான் உங்களோட ஸ்டேக் ஹோல்டர். இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸில் பார்த்த மாதிரி உங்கள் ப்ராடக்டோட ஸ்டேக் ஹோல்டர் வந்து நான் தான். ஸோ உங்களுக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் தான் கொடுப்பேன். ஒரு ஒரு ஸ்க்ரீனும் உங்களுக்கு என்ன டவுட்டு இருந்தாலும் உங்களோட உங்களோட ஆப்போட ஸ்டேக் ஹோல்டர் வந்து நான் தான். ஸோ அதனால் நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு நல்ல ஒரு யூனிக்காக ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஒரு ஆப் ஐடியாவை வந்து நம்ம இப்போ எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் அந்த கிளாஸில் பார்த்த வரைக்கும் நான் உங்ககிட்ட நிறைய தடவை நேர்லேயும் சொல்லியிருக்கேன், இந்த கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆப்போட ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க. அந்த ஐடியா என்ன மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஏற்கனவே ரொம்ப ஃபெமிலியரான ஆப்பை எதுவும் செலக்ட் பண்ணாதீங்க. நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் ஆப் பண்ண போகிறேன், ரைட்? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் ஆப் ஆல்ரெடி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன புதுசாக பண்ண போகிறீங்க, உங்களது எப்படி அது ஸ்டாண்ட் அவுட் ஆகும் ஃப்ரம் த க்ரௌட். ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இப்போ நான் இன்டர்வியூ சைடில் நான் நிறைய இருந்திருக்கேன். நான் லைக் ஐ ஜஸ்ட் கண்டக்டட் மோர் தென் 200 இன்டர்வியூஸ் நான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் என் லைஃப்பில். அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், ரைட்? ரஃபாக ஒரு நம்பர் சொல்கிறேன். அதுலலாம் வந்து நான் எப்படி செலக்ட் பண்ணுவோம், ஜென்ரலாக ஒரு 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 ஓப்பனிங் இருக்குது ஒரு கம்பெனிலனா 1 or 2 ஓப்பனிங்ஸ் தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு வரக்கூடிய ரெஸ்யூமேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 ரெஸ்யூமேஸ் வரும். அதுலேருந்து நாங்கள் ஃபில்டர் பண்ணி ஒரு 50 ரெஸ்யூமேஸ் வந்து எடுத்து இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவோம். அந்த 50 பேரில் ஒரு 20-30 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். அந்த 20 பேருக்கு டாஸ்க் கொடுப்போம். அவங்க ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு 1 day 2 dayல ஒரு டாஸ்க் எடுத்துப்பாங்க. அந்த டாஸ்க்கை வந்து பில் பண்ணிவிட்டு
அவங்க எங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுவாங்க. அது நல்லா இருக்கும். சிலது நல்லா இருக்காது. அதுலேருந்து ஒரு டாப் 10 வந்து செலக்ட் பண்ணி, அந்த டாப் 10 பீப்பிள நேர்ல கூப்பிட்டு வச்சு நாங்க பேசுவோம். அந்த நேர்ல கூப்பிட்டு வச்சு பேசும்போது, நெறைய பேரு அந்த டிசைன் டாஸ்க் குடுத்திருந்தோம் இல்லையா? அத வந்து எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க. எங்களுக்கு அத மட்டுமே ஒரு ஜட்ஜ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவரு ஏதோ ஒரு ஃப்ளூக்ல பண்ணியிருக்கலாம். நெட்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணியிருக்கலாம். ஆர் என்ன பண்றோம்னு தெரியாமலே பண்ணியிருக்கலாம். கரெக்ட்டா பண்ணியிருக்கலாம். கரெக்ட்டா பண்ணதுனால தான் அவர் அந்த அவுட் ஆஃப் 300 பீப்பிள்ல கேண்டிடேட்ல அந்த டாப் 10ல அவர் வந்துட்டாரு. கரெக்ட்டா தான் பண்ணியிருப்பாரு. பட் ஆஸ் எ இன்டர்வியூவரா எனக்கு இன்னும் நெறைய ரெஃபரன்ஸ் வேணும். இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டாருப்பா, இந்த ஒரு டாஸ்க் பண்ணிட்டாரு. பட் ஆனா இவரு எல்லா தடவையும் கன்சிஸ்டன்ட்டா இதே மாரி பண்ணுவாரா? நம்ம எல்லாருமே இப்ப ஃப்ரெஷர்ஸ் தான். நம்ம எடுத்து நேரா போயிட்டு எனக்கு வேலை குடுங்க, நான் செஞ்சு தரேன். எனக்கு எல்லாமே தெரியும். நான் வந்து நல்லா கத்துக்கிட்டேன். எனக்கு வந்து நெறைய நாலேட்ஜ் இருக்கு. சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் பண்ணணும். நான் நல்லா கத்துக்கிட்டேன். நான் நல்லா பண்ணுவேன். நான் நல்ல டிசைன் நாலேட்ஜ் இருக்கு. என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து பாருங்கன்னு. ஸோ எனக்கு அப்போ அது வந்து ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ். என்ன வந்து உங்கள வந்து ஜட்ஜ் பண்றதுக்கு. ஃப்ரம் இன்டர்வியூவர் ஸ்டாண்ட் பாயிண்ட், கம்பெனி ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நான் பார்க்குறேன்னா, என் முன்னாடி இன்டர்வியூக்கு நீங்க உட்கார்ந்திருந்தீங்கன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோ எனக்கு நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவருங்கிறத சொல்லாம சொல்லிரும். அந்த டிசைன நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிரும். நீங்க வந்து எவ்வளவு அட்டென்ஷன் டூ த டீட்டெயில் பண்ணுவீங்க. உங்களோட கலரிங் சென்ஸ் எப்படி இருக்கு? உங்களோட அந்த இன்டராக்ஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு? உங்களோட அந்த பிரசன்டேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு? உங்களோட அந்த லாஜிக்கல் திங்கிங், உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே என்னால வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியும். பிளஸ் ஆன் டாப் ஆஃப் தட் நானும் ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பேன். அதையும் நீங்க நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த டாப் 5 கேட்டகரியில நீங்க வந்துருவீங்க. அந்த டாப் 5ல ஆப்வியஸ்லி 5 பேருக்குமே நாங்க ஆஃபர் பண்ணுவோம். அதுல 2 பேர் முன்ன பின்ன இருக்கும். ஒரு 3 பேர் 2 பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. யூசுவலா இப்படிதான் இருக்கும். ஸோ ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ கிராக் பண்ணி வின் பண்றதுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டெஃபினெட்லி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால சூஸ் பண்ற ஐடியாஸை இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா சூஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு டிப் தரேன். இப்ப இருக்கிற ஜெனரேஷன், இப்ப இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். முடிஞ்ச வரைக்கும் உங்க ஆப்பை வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஒரு ஐடியாவை எடுங்க. எனிதிங் தட் ஒர்க்ஸ், எனிதிங் தட் மேக்ஸ் பீப்புள்ஸ் லைஃப் ஈஸி. ஒரு ஸ்மார்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஆப்பா எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்மார்ட் ஐடியாவை ஜென்ரேட் பண்ற மாதிரி, ஆர் பீப்புளோட ப்ராப்ளத்தை வந்து ஸ்மார்ட்டா வந்து சால்வ் பண்ற மாதிரி ஒரு ஆப் எடுத்துக்கோங்க. எல்லா ஆப்லயுமே ப்ராப்ளம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற அமேசான் ஆப்ல ப்ராப்ளம் இருக்கு, ஸ்விக்கிலையும் ப்ராப்ளம் இருக்கு. எதுவுமே 100% கஸ்டமரை வந்து டிலைட் பண்றதே கிடையாது. அப்படி டிலைட் பண்ற மாதிரி இருந்தா கஸ்டமர் கேர்னு ஒன்று இருக்கவே இருக்காது. சப்போர்ட்னு ஒரு தேவையே படாது. ரேட்டிங்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒன் ஸ்டார் ஜீரோலாம் கொடுத்து இன்னமும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டுக்குமே தேர் இஸ் அ ப்ராப்ளம். நிறையவே ப்ராப்ளம் இருக்கு, ரைட்? அந்த ப்ராப்ளத்துல இருந்து உருவாகிறது தான் ஒரு நல்ல ஆப்போட ஐடியா. ஸோ எனி ப்ராப்ளம் நீங்க வந்து எடுத்துக்கிட்டு அந்த ப்ராப்ளத்துல இருந்து ஒரு நல்ல ஆப் ஐடியாவை கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட், உங்களோட ஐடியா கண்டிப்பா வந்து ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த க்ரௌட். யூஸ்வலா என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறத நான் இங்க சொல்லிடுறேன். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ நீங்க டிசைன் பண்ணி ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போகும்போது உங்களோட வந்து அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய வந்துடும். ஒரு விஷயத்தை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்றது, எப்படி ப்ரெசென்ட் பண்றது, பேசிக்லி அதை நான் எப்படி வந்து நான் வந்து என்னோட எதிர்க்க இருக்கிறவர்கிட்ட என்னோட டிசைனை நான் எப்படி செல் பண்ணுவேன், அந்த செல்லிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து வந்துடும். நல்ல டிசைன் நான் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நாள் இவ்வளோ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நான் பண்ணேன், இது பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறதுக்கு போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது, உங்களை விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்குண்டான ஒரு ஒரு வே. நீங்கள் யாரு, ரைட்? உங்களோட அந்த கலரிங் சென்ஸ் என்ன, உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் என்ன, என்ன மாதிரி இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, அது வந்து ரொம்ப முக்கியம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனி கேண்டிடேட் ஒரு போர்ட்ஃபோலியோவோட வர கேண்டிடேட்டுக்கு கிரெடிபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் வந்து அதிகம். நான் உன்னை நம்புவேன், ஏன்னா நீ எனக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்டை, ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவை எனக்கு நீ காமிச்சிருக்க. ஸோ அதனால எனக்கு வந்து உன் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, இந்த 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 கேண்டிடேட்டை நம்ம நம்பி ஹையர் பண்ணலாம். ஏன்னா அவன் ஒரு போர்ட்ஃபோலியோ இல்லாமல் 2 போர்ட்ஃபோலியோ பண்ணியிருந்தானா எனக்கு இன்னும் டபுள் த கிரெடிபிலிட்டி வந்துடும். ஏன்னா ஒன்று கூட வந்து நம்ம ஏதாவது பண்ணியிருப்போம், யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணியிருப்பான், ஆனால் நல்லா இருக்கு, ரைட்?
ஆனால் இது இன்னொன்று இவனால் இதே மாதிரி பண்ண முடியுமா? ஏன்னா அந்த கண்டினியூஸ் சக்ஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட நம்ம டிசைனை வந்து நான் வந்து இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சரோட தான் நான் வந்து எப்பவுமே கம்பேர் பண்ணுவேன். ஒரு நல்ல மியூசிக், நல்ல ஒரு ஆர்ட்டு, நல்ல ஒரு சாங்கு, எல்லா சாங்ஸும் ஹிட் ஆகிடாது ரைட். ஆனால் ஒரு சாங் ஹிட் ஆகிடும், அடுத்த சாங்கு ஃப்ளாப் ஆகிடும். கண்டினியூஸ் ஹிட் கொடுக்குறவங்க தான் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். அதுதான் நம்மளும் ஒரு நல்ல டிசைனர்னா கண்டினியூஸாக நீங்கள் பண்ணுற எல்லா டிசைன்ஸ்லையும் ஒரு சக்ஸஸ் அந்த ஃபார்முலா வந்து வேணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்கள் 2 போர்ட்ஃபோலியோ 3 போர்ட்ஃபோலியோ பண்ணும்போது அந்த 3துலையுமே எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே இருந்ததுன்னா எனக்கு உங்கள் மேலே வச்சிருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் கிரெடிபிலிட்டி எனக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். ரெண்டாவது, நீங்கள் அந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில் நீங்கள் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க. இப்போ யூஸ்வலாக அது டிஃப்ரெண்ட் கிடையாது. இப்போ எல்லாருமே அது மேண்டேட்ரி ஆக்கிட்டாங்க. இன்டர்வியூக்கு போகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு போர்ட்ஃபோலியோவோட போனாதான் கிளியராக வந்து போட்டுருவாங்க. அந்த அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லேயே வர்றதா இருந்தால் போர்ட்ஃபோலியோவோட வா, இல்லைனா வராத. ரைட். லாஸ்ட், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் கான்வர்சேஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாயிண்ட்டை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஏன் பண்ணீங்க, எதுக்காக பண்ணீங்க, இதை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட ஐடியா என்ன, உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன, இந்த போர்ட்ஃபோலியோ மூலிமா நீங்கள் எந்த யூசருக்கு என்ன மாதிரி ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்க, அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஸ்கஷன். ஏன்னா அது மாதிரியான டிஸ்கஷன் தான் யூஸ்வலாக இன்டர்வியூவில் நடக்கும். ஸோ நம்ம யூஎக்ஸ் டிசைனர்ஸோட இன்டர்வியூஸ்லாம் ரொம்ப மொனாட்டனஸாக நான் கேள்வி கேட்குறேன், நீ பதில் சொல்லு, ஓகே எல்லா பதிலும் நீ சொல்லிட்ட, யூ ஆர் செலக்டட் அப்படி நடக்கவே நடக்காது. நிறைய பேசுவாங்க, ஆஃப் த டாபிக் பேசுவாங்க, நிறைய வந்து ஒரு 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 இன்ஃபார்மலான ஒரு இன்டர்வியூ தான் நிறைய நடக்கும். அடுத்து உங்களுக்குமே ஒரு கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதே இன்னொரு டிசைன், ஒரு செட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஒரு மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ் பண்ணுறீங்க, யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யுவர் லேர்னிங் வந்து அப்படியே டபுள் ஆகிடும். தேர்ட் போர்ட்ஃபோலியோ பண்ணுறீங்க, இட் வில் பி லைக் பிகம் ட்ரிபிள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோ பிளேஸ் அ மேஜர் ரோல். நம்ம கோர்ஸில் போர்ட்ஃபோலியோவோட இம்பார்ட்டன்ட் என்ன? நீங்கள் இங்கேருந்து வெளியில் போகும்போது உங்களோட நாலேஜ் ப்ளஸ் ஒரு எவாலுவேஷன் ஒன்று இருக்குது. வெறும் இந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு நான் போகிறேன், வெளியில் போகிறேன்னா ஒன்லி 40% ஆஃப் த நாலேஜ் யூ வில் கெயின் இட். ஏன்னா நம்ம வந்து ஆடியோவோ இல்லை வீடியோவோ இல்லை வந்து ஏதாவது ஒன்று லிசன் பண்ணும்போது அதில் இருக்கிற கண்டென்ட் நமக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ஏன்னா நானுமே பொறுமையாக தான் சொல்லித்தரேன், கிளியராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம், ரிவைண்ட் பண்ணலாம், எந்த கண்டென்ட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அதனால 40% உங்களுக்கு கண்டிப்பாக நாலேஜ் கிடைச்சிரும். அது மட்டுமே போதுமான கிடையாது, அது வந்து ஜஸ்ட் பாஸ் தான். உங்களுக்கு யூஎக்ஸ்னா என்னன்றது தெரியும், அவ்வளோதான். ப்ளஸ் நான் நிறைய வேல்யூவேஷன் டெஸ்ட் வைப்பேன், நிறைய எக்ஸாம்ஸ் வைப்பேன், நிறைய உங்களுக்கு நான் குவிஸ் கேட்பேன். அப்போ என்ன ஆகும்னா அடிஷ்னலாக இன்னொரு 20% உங்களுக்கு ஆட் ஆகும். ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி உங்களை நான் வந்து எவாலுவேட் பண்ணுவேன் அப்பப்போ, அடிக்கடி ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு 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 ஆன்லைனில் ஒரு 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 எக்ஸாம் வைப்பேன். அதில் வந்து உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு உங்களையே ஒரு செல்ஃப் எக்ஸாமைன் பண்ணுற மாதிரி. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் படித்தது எல்லாம் கரெக்டாக இருக்கா. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கோ பேக் அண்ட் வாட்ச் தட் பர்டிகுலர் வீடியோ. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கெயின் ஆகிடும். அதில் கூட பார்த்தீங்கன்னா 60% தான். 60% அதுவும் ஓகே தான், ரைட், ஜஸ்ட் பாஸ் ஆர் ஜஸ்ட் ஓகே. ஆனால் நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல உங்களோட இந்த இந்த கோர்ஸை நீங்கள் ஃபுல்லாக பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணணும்னா டெஃபினட்டாக நீங்கள் போர்ட்ஃபோலியோ பிளேஸ் அ மேஜர் ரோல். கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்க்கறதுக்கு சமம் தான் நீங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது. இந்த வீடியோ பார்க்காம ஒருத்தர் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறாருன்னா ஈஸ் அகெயின் ஒரு 40% அவருக்கு ஆல்ரெடி அந்த நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் பில்ட் பண்ணும் போது நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ பண்ணுவீங்க, யூசர் ரிசர்ச் பண்ணுவீங்க, மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுவீங்க, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் போடுவீங்க, லோ ஃபிடலிட்டி, ஹை ஃபிடலிட்டி, மார்க்அப், டிசைன், விஷுவல் டிசைன் எல்லாமே பண்ணாதான் உங்களால் ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ண முடியும். இந்த போர்ட்ஃபோலியோவை நான் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லாமல் இதை நான் வந்து ஒரு கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவேன். நீங்கள் வெளியில் போகும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேஸ் ஸ்டடியோட போவீங்க. யார் யூசர், என்ன மாதிரியான யூசர், அவங்க எப்போ யூஸ் பண்ணுவாங்க, என்ன டிசைன் அவங்களுக்கு தேவை, என்ன ப்ராப்ளம் நீங்கள் வந்து அந்த அந்த டிசைனில் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க, ஆக்சசிபிலிட்டி என்ன பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, யூசபிலிட்டி என்ன பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கறது தான் இந்த போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த கோர்ஸோட 100% எஃபெக்டிவ்னஸ், அந்த பொட்டன்ஷியலை நீங்கள் எடுக்கணும்னா வீடியோ பார்க்கணும், அப்பப்போ உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கணும். ஃபைனலி ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவோட நீங்கள் வெளியில் போனீங்கன்னா இந்த கோர்ஸை நீங்கள் படிக்க வந்ததுக்குண்டான 100% ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். அதுக்கு நான் கேரண்டி.
போர்ட்ஃபோலியோ ஐடியாஸை எப்படி செலக்ட் பண்ணுறது, லைக் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நானே ஒரு லிங்க் ஒன்று அனுப்புகிறவங்க எல்லாருக்கும் 50 ஆப் ஐடியாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதில் நிறைய ஆப்போட ஐடியாஸ்லாம் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்போட ஐடியா எடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த ஆப்போட ஐடியாஸை வந்து எங்கிருந்தோ யாரோ சொல்லி எடுக்கிறத விட நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, உங்களோட கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பேசிக்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஐடென்டிஃபை யுவர் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு வந்து எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஏரியா இருக்கோ அது ரிலேட்டடாக ஒரு ஆப்பை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு நீங்கள் இந்த ப்ராஜெக்டை படிக்க போகிறீங்க, இந்த ப்ராஜெக்டை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டோட நீங்கள் பண்ணுவீங்க. அதை விட ஏதோ ஒரு ஐடியா யாரோ ஒருத்தர் சொன்னார், எனக்கு அதை பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லை, நான் ஒரு ஃபுட்டி, நான் வந்து ஒபீஸாக இருப்பேன், எனக்கு ஒரு பயங்கர லேசி, நான் வந்து ஒரு 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 ஃபிட்னஸ்க்காக ஒரு ஆப்பை நான் பண்ணுறேன்னா எனக்கு அதை பற்றி நான் ஐடியாவே இல்லை, ஐம் டோட்லி அகெயின்ஸ்டு, ரைட்? அப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வராது, நம்ம பாதியிலே வந்து வில் கிவ் அப். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ஏரியா இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐடியாவை சூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒரு ஃபுட்டியாக இருந்தீங்கன்னா ஃபுட் ஆர்டரிங்காக ஒரு ஆப்பை பண்ணுங்க, இல்லை ஃபுட் ரெசிபீஸ்லாம் எப்படி பண்ணுறது, இல்லை வந்து குக்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா சேர்க்கறது எப்படி, ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு எப்படி ஒரு ஆப்பை டிசைன் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் அந்த ஃபுட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து அது ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச்சில் யூசர்கிட்ட போய் பேசி அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு டிசைன் நீங்கள் பண்ணும் போது, ஒரு ஆப்பை நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு வந்து அந்த வேலை செய்கிறதே தெரியாது. கிளாஸை முடிப்பீங்க, நீங்கள் போய் அந்த டிசைன் ஆரம்பிப்பீங்க. நான் அசைன்மெண்ட் முடிச்சிட்டிங்களான்னு கேட்கவே வேணாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முடிச்சிட்டேன் வந்து ரிவ்யூ பண்ணுங்கன்னு எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் உங்களுக்கு பிடிச்ச ஏரியா. உங்களுக்கு வந்து மூவிஸ் ரொம்ப பிடிக்கும், ரைட்? அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு ஏதாவது ஒரு ஆப் பண்ணலாம். நான் ரொம்ப ஃபினான்ஷியல், நான் ரொம்ப பட்ஜெட் பார்த்து தான் நான் வந்து எல்லா செலவெல்லாம் பண்ணுவேன், நான் மணி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங், அப்போ நீங்கள் அந்த மாதிரி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்க்கு ஒரு அழகாக ஒரு ஆப் பண்ணலாம், ஒரு ஆன்லைன் இ பேமெண்ட்டுக்கு ஒரு ஆப் பண்ணலாம். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஏரியா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு ஆப்பை பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த ஆப்பை நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு உண்டான கஷ்டமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எப்பவுமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதை என் கூட ஒர்க் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா நான் நல்ல டிசைன் வர வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருந்தால் எனக்கு நீங்கள் போட்டியா இல்லை நான் உங்களுக்கு போட்டியான்றது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஹெல்த்தியான ஒரு 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 சினாரியோ அந்த இடத்துல வந்துடும், ரைட்? ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஏரியாவை பார்த்துக்கோங்க. அடுத்து கன்சிடர் ரெலவன்ஸ். முடிஞ்ச வரைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஆப்பை பாருங்க. ரெலவென்சினா என்ன சொல்றேன்னா, இப்போ நடைமுறைக்கு என்ன ஒத்து வருது, இப்போ என்ன ட்ரெண்டாக இருக்கு, இப்போ என்ன வேணும், ரியாலிட்டி என்ன, ரைட்? அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெலவெண்ட்டாக ஒன்று எடுத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ரொம்ப இமேஜினரியா ஒரு ஒரு நான் ஒரு கற்பனை மாதிரி நான் ஒன்று பண்ண போறேன்னா அது ரெலவென்சி கிடையாது. அடுத்து உங்களோட போர்ட்ஃபோலியோவோட டைவர்சிஃபை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லா விதமான கலவையும் அந்த ஆப்பில் இருக்கணும். அதில் வந்து ஒரு ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி, ஒரு சேலஞ்ச் கொடுக்குற மாதிரியான ஒரு ஒரு டிசைனை வந்து நீங்கள் அதில் வந்து காட்டுற மாதிரி இருக்கணும். யூசருக்கு இருக்கிற ஒரு ரியல் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஆப் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லை நானும் ஒரு ஆப் ஒன்று பண்ணுறேன்னா அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இன்டர்வியூவில் உங்கள் ஆப் வந்து வில் நாட் ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த க்ரௌட். ஓகே, இதுவும் ஒரு இ காமர்ஸ் தான், அமேசான் ஆல்ரெடி பண்ணிட்டான், ஃப்ளிப்கார்ட் இருக்கு, மீஷோ இருக்கு, இதுவும் இ காமர்ஸ் மாதிரி தான்ன்றதை விட அந்த இன்டர்வியூவரை உட்கார்ந்துருக்கும் போது நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் என்ன வருங்கிற ஜட்ஜ்மெண்ட்டே அவருக்கு பெருசாக கொடுக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ஒரு ஒரு ஸ்க்ரீனும் புதுசாக இருக்கணும். ஒரு சாதாரண இ காமர்ஸாக இருந்தால் கூட அதை நம்ம எப்படி இன்ட்ரெஸ்டாக எப்படி நம்ம வித்தியாசமாக காட்டுறோம். ஓ, ஒரு 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 பீஸா ஆர்டர் சைட்டை இப்படி கூட பண்ண முடியுமா, சூப்பராக இருக்கே, அப்படி நீங்கள் ஒரு டிசைனை பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு பெருசாக இன்டர்வியூ ப்ராசஸ் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அழகாக ஒரு ரெட் கார்பெட் வெல்கமே ஒரு கம்பெனியில் வந்து கிடைச்சிரும். உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கணும். ஈஸியாக எடுத்துக்கிறேன், சிம்பிளாக முடிச்சுக்கிறேன், ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம் அப்படிலாம் இருந்தோன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து அவங்களும் உங்களை சிம்பிளாக ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபோக்கஸ் வேணும், நல்ல ஒரு க்ரோத் வேணும், நல்ல ஹை சேலரி வேணும்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு டிசைனை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஆக்சுவலாக உங்களோட கரியருக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேசிக்லி, ரைட்? ஃபைனலி அது வந்து ஒரு யூசர் சென்ட்ரிக் அப்ரோச்சாக இருக்கணும். யூசர் சென்ட்ரிக் அப்ரோச்னா என்னென்னா யூசரை நம்ம வந்து யூசர் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ யூசரை நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம்.
ஸோ யூசருக்கு என்ன வேணும், யூசருக்கு என்ன பிடிக்கும், யூசர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, எப்போல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ஏன் அவங்க இந்த இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஒய், ரைட். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நமக்கு வந்து ஒரு யூசரை மையமாக வச்சு நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணும் போது அந்த டிசைன் வந்து டெஃபினட்டாக வந்து வில் பி அ கிரேட் சக்ஸஸ் ஃபார் யூ. எக்ஸலண்ட். நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ, அதில் வந்து 5W 1H கொஷின்ஸ் கேட்டோம். அது எப்படி அந்த கண்டக்ட் பண்ணுறதுன்றத ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுறதுன்றத பார்த்தோம். உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நான் தான் ஸ்டேக் ஹோல்டர். ஸோ நான் தான் உங்களுக்கு ஐடியா கொடுப்பேன். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், என்கிட்ட நீங்கள் கேட்குற கேள்வியில் உங்களோட நாலேஜும் வளரும், உங்களோட ஐடியாவும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ப்ளஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து டிசைன் ஆகும். நமக்கு நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம வந்து டாபிக் 2க்கு போகிறோம், ஸ்டேஜ் 2க்கு போகிறோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிசர்ச் ஆரம்பிக்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம பண்ணதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக்லி ஒரு ரிக்குவயர்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், அவ்வளோதான் நம்ம பண்ணது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இந்த பிஸ்னஸ் ரிக்குவயர்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு ரிசர்ச் ஒன்று வந்து பண்ண போகிறோம். அது என்ன ரிசர்ச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ராஜ்குமார். தேங்க்யூ.